பக்தர்களின் முழக்கத்துடன் நடை திறக்கப்பட்ட ஐயப்ப சுவாமியின் சன்னிதானம். ஐயப்பனை மனமுருக வேண்டி நின்ற கன்னிசாமிகள். 18 படிகளில் ஏறி வந்த பக்தர்களை கைகொடுத்து பத்திரமாக தூக்கிவிட்ட காவல் தெய்வங்கள். பக்தி முழக்கத்துடன் குடல் சிலிர்க்க வைத்த பக்தர்களின் முழக்கம். சபரிமலை ஐயப்ப சுவாமியின் சன்னிதானம் புதிய மேல்சாந்தி இடி பிரசாந்த் நம்பூதிரி தலைமையில நடை திறக்கப்பட்டதை அடுத்து விருச்சக புலரி தினத்தின் புனித நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு வந்திருக்காங்க. தந்திரி கந்தரார் மகேஷ் மோகனரின் சன்னிதானத்துல நடை திறந்த தருணத்துல முழு மலைப்பகுதியிலுமே சுவாமியே சரணம் ஐயப்பா எனும் சாரண மந்திரங்கள் முழங்கி இருக்குது. அதிகாலை முதலே யாத்ரீகர்கள் பெருமளவில் தரிசனத்திற்காக வந்ததால சன்னிதானத்தை சூழ்ந்த நடப்பந்தல் மற்றும் சௌபான பகுதிகளில் நீண்ட வரிசை காணப்பட்டிருக்குது. தெய்வசோம் வாரியம் செயலாளர் PN கணேஸ்வரன் போற்றி, சபரிமலை நிர்வாக அலுவலர் OG பிஜு உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றிருக்காங்க. காலை 3 மணிக்கு நடை திறந்த பின் நிர்மால்ய அபிஷேகம், கணபதி ஹோமம், நெய்யாபிஷேகம் உள்ளிட்ட வழிபாடுகளும் நடந்திருக்கு.